காலபைரவர்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனினுடைய இந்த 12 ராசிகள் இவர்கிட்ட இருக்கும். ராகு கேதுவை பூணுலா போட்டிருக்காரு. எப்படி பாருங்கள் இவருடைய உடல் வாகே பாருங்கள். உண்மையாகவே காலபைரவரினுடைய புனிதத்தன்மை இன்றைக்கி நிறைய பேருக்கு புரிய வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தலை மேசராசி, ரிஷபராசி, கடகராசி, அந்த மாதிரி உடம்பு முழுவதுமே அப்படியே இருக்கும். கீழே பாதம் வரைக்கும் வரும்போது மீனராசி வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு சிம்மம். காலபுருஷனின் தத்துவப்படி பிறை சந்திரன் சூடியிருக்கார். ஏன்னா இவர் சிவபெருமானுடைய சக்தி பெற்றவர். அதனால் இவருக்கு அனைத்து சக்திகளும் இருக்குது. காலனை பைரவராக வழிபட வேண்டும் அப்படிங்கிறது அதோட சக்தி. நிறைய பேருக்கு காலபைரவரினுடைய சக்தி தெரியாது. உடல்நிலை கஷ்டம், மனநிலை கஷ்டம். அப்போனா சொல்கிறேங்க, யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் காலபைரவரை வணங்குறதுனால விலகும். முதல் பாயிண்ட்டு பண கஷ்டம். இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காலபைரவரில் அதில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை லக்ஷ்மி கடாட்சத்துக்காக நீங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் ஒன்று. அதே மாதிரி உன்மத்த பைரவர், இந்த மாதிரி நிறைய பைரவர் இருக்காங்க. அது நம்ம காலப்போக்கில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான சக்தியாக பைரவர் இருக்கார். எய்தி கரை கல்லி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி பாரூர் புகழெய்தி பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உந்தி சிறூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் சிறூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அரூரன் எம்பெருமார்காள் அரூரன் எம்பெருமார்காள் அல்லேல் எனலாமே. இந்த திருக்கோயிலில் சதுர வடிவ அக்னீஸ்வரருக்கு நடக்கும் அற்புதமான ஒரு அபிஷேகம். விஸ்வேஸ்வராய நரகாந்தக தாரணாய கர்ணாமிருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவளாய ஜடாதராய தாரித்ர்ய துக்கதஹனாய நம சிவாய கௌரி பிரியாய ரஜனீஷ கடாதராய காலாந்தகாய புஜகாதிப கங்கணாய கங்காதராய கஜராஜ விமர்தனாய தாரித்ர்ய துக்கதஹனாய நம சிவாய भक्त प्रियाय भवरोग भयापहाय उग्राय दुःख भवसागर तारणाय ज्योतिर्मयाय गुणनाम सुनृत्यकाय दारिद्र्य दुःखदहनाय नमः शिवाय चर्मांबराय शवभस्म विलेपनाय
भूषणाय फणिराजविभूषणाय हेमांशुकाय भुवनत्रयमण्डिताय आनन्दभूमिवरदाय तमोमयाय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय भानुप्रियाय भवसागरतारणाय कालान्तकाय कमलासनपूजिताय नेत्रत्रयाय शुभलक्षणलक्षिताय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय रामप्रियाय रघुनाथवरप्रदाय नामप्रियाय नरकार्णवतारणाय पुण्येषु पुण्यभरिताय सुरार्चिताय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय அபிஷேகம் பார்த்தீங்களா? அபிஷேகம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அர்க்கியம் விடுதல் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அர்க்கியம் விடுதல். அதாவது காயத்ரி ஜபம் 108 முதல் நாள் சொல்லி மறுநாள் காலையில் ஏதாவது ஒரு தீர்த்த கரையில் கால்களை உயர்த்தி நிமிர்ந்து நின்று அந்த நீரை இறைவனுக்கு விடுறது. அதுக்கு பேர் நீரில் பூமியில் விடுற மாதிரி விடுறது. அதுக்கு பேர் தான் அர்க்கியம் விடுதல். இந்த மாதிரி விடுறதுனால மிகப்பெரிய புண்ணியவான்களாக மாறக்கூடிய சாஸ்திரம் உள்ளது. எப்பயுமே இது காயத்ரி மந்திரம் சொல்கிறது மிகப்பெரிய புண்ணியம். காயத்ரி மந்திர மகிமையும் பார்சுவ நாயகியினுடைய அலங்காரமும் காத்திருந்து சேவிப்போம்.